வணக்க மக்களே, விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் எந்த சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருந்தாலும் கவனியுங்க. நீங்க எந்த கடினமான சூழ்நிலை இடத்துல கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவன் உங்க வாழ்க்கை இடத்துல மாற்ற விரும்புகிறார். ஆம், உங்களுடைய வாழ்க்கையானதை அவருடைய வார்த்தையை வாக்களித்தபடி அதி அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல செய்ய தேவன் தயாரானவரா இருக்கார். நீங்க அவருக்கு அனுமதியானது இந்த இடத்தில் கொடுத்தால் குணமாக்கலாய், விடுதலையாய், ஆசீர்வாதமாய் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாபங்கள், செய்வனைகள், அசுத்தத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்க தயாராக இந்த இடத்துல இருக்கார். என தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு யாரெல்லாம் அவரிடத்துல இந்த இடத்தில் நெருங்கி வருகிறவரா இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக. ஒருவேளை நீங்க இந்த நேரம் சரியா இந்த நேரம் ஒரு தவறான ஒரு மோசமான செய்தியை கேட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஒரு வலியானதை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த பாரம் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல மிக அதிகமான ஒரு பாரமானதா இந்த இடத்தில் இருக்கிறது. என்ன செய்ய போறீங்க? ஏது செய்ய போறீங்க? எங்க போறீங்க? என்ன உதவி கேட்க போறீங்க? நீங்க வழி தெரியாத ஒருவரா இருக்கலாம். கவனிங்க, உங்க வாழ்க்கையை இயேசு மாற்ற விரும்புறார். இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புறார். எப்படியாக தேவன் என் வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றுவார்? நான் பல கடினத்தில் இருக்கிறேன், பல பிரச்சனையில் இருக்கிறேன். இப்படியாக நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஏதேனும் இந்த இடத்தில் உண்டா? தேவனால முடியாத காரியம் ஏதேனும் ஒன்று உண்டா? நீங்கள் இந்த தெரிந்து கொள்ளும்படியாக அவர் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். எனவே உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய வேதனைகளை நிறுத்துங்கள் மக்களே. தேவன் மாற்றத்தை கொடுக்க தயாராக. நான் இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்காக ஒரு ஜெபமானது தேவையானதா இருக்கு. இந்த நேரம் கூட இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமா நீங்க தொடர்பு கொள்ளலாம், அல்லது போன் மூலமா தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், தேவனுடைய வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த நேரம் கூட எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். உதவியானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் இந்த மாற்றத்தை கொடுக்க தயாராக. இது நிஜமா? நீங்க பேசும்போது நான் கேட்கிறேன், அருமையானதா இருக்கு. எனக்கு இது இந்த இடத்துல பலனை கொடுக்கூடியதா இருக்கு. இது வெறும் உணர்ச்சியாய் நான் உங்களுக்கு கொடுப்பதல்ல. தேவன் மாறாதவர். அவர் ஒருவருடைய வாழ்க்கையில் தலையிடவும், வித்தியாசத்தை ஏற்படுத்தவும் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாய் இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு நான் தேவனுடைய வார்த்தையில் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க இணைந்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்டப்படிப்பு முடிச்சிட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன், அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன். அதை நிரப்புறதுக்காக சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன், நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வைக்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ
அதை தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜெபந்தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான். அந்த இரவு கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அந்த இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்கே எப்போவே அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களாக இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோடு இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ, ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தாங்க. எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமாக உணருவேன். நான் அவங்கள இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்களில் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ, எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், அந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம் இல்லை. நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க இனிமேலும் அங்க போ தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமாக இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையை நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைனா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் புதைக்கலை. நான் யுனிவர்சல் ஆலயத்தில் 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை நான் ஆலயத்தில் 7 தடவை வெறும் குளியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்பும்
என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள். நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. என்னுடைய பொருத்தனையை நான் முழுமையடைகிற நாளாக இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமையை அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமாக சரிப்படுத்தணும்னு நினச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எது முக்கியமாக இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கான். நான் நம்புகிறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமாக இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபராக நான் இருக்கேன். இங்கே எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாகவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார். நல்லது மக்களே, மீண்டுமாய் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். நீங்க இந்த சாட்சியின் பார்த்ததன் மூலம் புரிந்து கொண்டிருப்பீர்கள், தேவன் மாறாதவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கவனம் கொடுங்க. அவருடைய வழிகள் இந்த இடத்தில் பின்பற்றும். வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவர் சொன்ன இந்த வார்த்தை இந்த இடத்துல மிக ஆர்வமானது. கவனிங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த வார்த்தையானது கவனிங்க, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகளானது உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எனது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை பேசுனது யாரு? ஒரு மனுஷனோ ஒரு தீர்க்கதரிசியோ அல்ல. தேவன் ஆண்டவராக இயேசு அவர் தாமாகவே. அவர் இங்கு நமக்கு கற்றுத் தருகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க இந்த வார்த்தை இந்த இடத்துல படிக்கும்பொழுது, பாஸ்டர் நான் இந்த பதில கேட்க போறேன், நான் இந்த ஆசீர்வாதத்தை கேட்க போறேன், தேவனோட இந்த இடத்துல நான் இந்த வழிகளை கேட்க போறேன். ஆனா இங்கு தேவன் சொல்கிற இந்த வார்த்தை, இந்த வசனத்தினுடைய 3வது வரியிலே குறிப்பிடுகிற இந்த வார்த்தை, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது ஒரு நிபந்தனையை உடையதா இருக்கிறது. என்ன நிபந்தனை பாஸ்டர்? அதற்கு முன்பாக இருக்கிற வரிகளை நீங்க படிங்க. நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகளானது உங்களிலும் நிலைத்திருந்தால், தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய வழிகளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையானதை இந்த இடத்துல இணைத்தவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய யோசனைகளுக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு கவனம் செலுத்துகிற ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்களா? தேவன் உங்க வாழ்க்கையானதை வழிநடத்த நீங்க அவருக்கு சந்தர்ப்பத்தை தருகிறவராய் இந்த இடத்துல இருக்கீங்களா? யோசிங்க. ஏன்னா மக்கள் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆர்வமா, நான் தேவனிடத்துல எதை கேட்டாலும் தேவன் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். நிச்சயம் அவர் வார்த்தை மாறாதது. ஆனா அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தையானது உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேட்பது வெறும் காற்றிலே அடைக்கப்பட்ட ஒரு அலை போல, அவ்வளவுதான்.
ஒரு நாள் பலனா, ஒரு நாள் பலகீனமா, ஒரு நாள் இந்த இடத்துல நம்புகிறதாய், ஒரு நாள் நம்பாததாய், நீங்கள் பதிலை பெற முடியாத ஒருவராய் தான் இந்த இடத்துல இருப்பீர்கள். ஆனா நீங்க யார் சொல்றீங்களோ, தேவனோடு என் வழிகளை இணைத்திருக்கிறேன். அவருடைய விருப்பத்தை செய்கிறவனாய், அவருடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கேன். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். இது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வழிநடத்துதலுக்கான திட்டம். பாஸ்டர், நான் மாற்றத்தை பார்க்க விரும்புறேன். என்னுடைய குடும்பத்திற்காய், என்னுடைய வாழ்க்கைக்காய், என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகளுக்காய், குறிப்பாய் தேவன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறது என்ன? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் அவருடைய வழியை முதலாவதாய் இடத்துல வைத்து, அவருடைய விருப்பத்தை இந்த இடத்துல கேட்பீர்களானால், அவருடைய விருப்பமானதுல நீங்கள் அவருடைய ஆவியினால் இந்த இடத்தில் நிரப்பப்படுவது. அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால், அவர் முற்றிலும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். எனவே மக்களை, தேவன் எப்படியாக இந்த நாளிலும் தொடர்ந்து அவரை நோக்கி கேட்கிற மக்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நிபந்தனைகளை நிறைவேற்றுகிறவர். இதுதான் இந்த சாட்சியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த நபர் யாராக இந்த இடத்தில் இருந்தாலும், தன்னுடைய வழியை எப்படியான ஒருவராய் இந்த இடத்துல மாற்றிக்கொண்டாங்க, தன்னுடைய இருதயத்தை எப்படியாக தூய்மையாக தேவனுக்கு இந்த இடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய வழிகளை ஆசீர்வதித்துக் கொண்டார் என்பதனுடைய முழு மாற்றத்தினுடைய சாட்சியை நீங்கள் பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது, வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்டின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலை குடுத்தீங்க அப்டின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்டின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்டி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல. ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்டின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்டி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா, அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா, ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க" அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி போயிடுச்சுன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அத எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், அ பரிசுத்த ஆவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன்.
இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டுருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. நல்லது மக்களே. மீண்டும் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். இந்த சாட்சியானது இந்த இடத்துல பார்த்தீங்க. தேவனுடைய வார்த்தையானது இந்த இடத்துல கேட்டீங்க. உங்க இருதயம் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கு? நீங்க தான் சோதிக்கணும். நான் உங்களுடைய இருதயத்தை சோதிக்க முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய இந்த இடத்துல விரும்புகிறார் என்பதை நீங்க கேட்க விரும்புறீங்களோ அல்லது பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, அவர் உங்களுடைய விண்ணப்பங்களை பார்க்கிறவரா இருக்கிறார். நான் சொன்னது போல நிபந்தனையோடு உங்களுடைய இருதயம் சுத்தமானதா இருக்கிறதா? அல்லது மன்னிக்க முடியாத எண்ணங்களை சுமக்கக்கூடியதா இருக்கா? உங்களுடைய இருதயம் தேவனுக்கான வழியை திறந்ததா இருக்கா? அல்லது இன்னும் பல அழுக்கான காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறவரா இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் மன்னிக்க விரும்புறேன். நான் அத மறக்கணும்னு விரும்புறேன். ஆனா, என்னால் ஒருபொழுதும் அதை செய்ய முடியவில்லை. நீங்கள் மன்னிக்க வேண்டியது உங்கள் இருதயத்திலிருந்து அல்ல, உங்களுடைய சிந்தனையிலிருந்து. எப்படியாக? நீங்கள் அதை தெரிந்து கொள்ள ஒரு சிறு வீடியோவில் இருக்கிற பாருங்க. இந்த வீடியோ பிற்பாடு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்னதென்று நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். இந்த வீடியோ பாருங்க மக்களே. மன்னிப்பது எப்படி? இந்த வீடியோவில் எப்படி மன்னிப்பது என்பதை குறித்து 3 படிகளில் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முதல் படி, மன்னிக்க தீர்மானியுங்கள். நீங்கள் மன்னிப்பதற்காக காத்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் வந்து மன்னிப்பு கேட்பதற்காக காத்திருக்கலாம். ஒருவேளை இது இரண்டும் நடக்காமலும் போகலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தீர்மானத்தை எடுங்கள். நான் மன்னிக்க விரும்புகிறேன். இனியும் இந்த பாரத்தை நான் சுமக்கப் போவதில்லை என்ற தீர்மானம். கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை அழிக்கப் போகிற கடந்த காலத்தை நம்மால் நிறுத்த முடியும். படி 2, ஜெயித்து வாருங்கள். மறப்பதற்கு எளிதான ஒன்று கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நடந்ததை நீங்கள் மறக்காத ஒரு நபராய் இருக்கலாம், ஆனால் ஜெயிப்பது முக்கியம். யோசித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது, இப்படியாக முடிந்தது என்று. ஆனால் அது உங்களை ஜெயிக்கவில்லை, நீங்கள் அதை ஜெயித்தீர்கள் என்று. படி 3, தேவனை பிரியப்படுத்துங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த வழியின் பிரகாரம் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஏன் நீங்கள் உங்கள் கடனாளிகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பலனான காரணம். உங்கள் பிடிவாதத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். எனவே தேவன் உங்களை உயர்த்த முடியும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவன் தாமே அவர்களை உயர்த்துவார். மன்னிக்க முடியாத பிரச்சனையினால் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், மேலும் விவரங்களை அறிய UCKG ஹெல்ப் சென்டர் இந்தியா என்னும் சமூக வலைத்தளத்தின் மூலம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எனவே மக்களே, இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்க காத்துட்டு இருக்க போறீங்களா? அல்லது நீங்க காலதாமதப்படுத்த போறீங்களா? அல்லது நீங்க நேரத்தை கடத்த போறீங்களா? இது முற்றிலும் உங்களுடைய தீர்மானம். என வாழ்க்கை உங்களுடையது. ஆனா தேவன் உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற நீங்கள் விரும்பினார், தேவன் அவர் தன் வல்லமையானதை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த நீங்கள் விரும்பினார், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சீஷராய் இருக்க நீங்கள் இந்த இடத்தில் விரும்பினார், வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த சிறப்பான கூட்டத்தை தவற விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள இந்த மாபெரும் சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்தில் எங்களோடு இணைய உங்களை நான் வரவேற்கிறேன். ஆசை, பொறாமைகளால், பொய்களால், இந்த இடத்துல பல அசுத்தங்களால் நான் பாதிக்கப்பட்ட ஒருவனா இருக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் தேவனுடைய வல்லமையினால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அவருடைய விடுதலை பெற்றுக்கொள்வதற்குமான கூட்டம். எனவே தவற விடாதீர்கள். இந்த வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு விசுவாசத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள். நீங்க முகவரி தெரிந்து கொள்ள விரும்புறீங்க அல்லது மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புறீங்க, உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவியானதை செய்வார். தேவன் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும்
அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே.